பேக் டு ஜிபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் 7th யூனிட்டில் இருக்க தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு தமிழின் தொன்மை, சிறப்பு, தமிழ் அதாவது தமிழ்மொழி தொடர்பான செய்திகளில் ஊவே சாமிநாதர் ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார் இவங்களை பற்றிலாம் போட்டிருக்கேன். தேவிநேய பாவனார் இவங்களை பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோஸை போய் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோஸை பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இனிமேல் உங்களுக்கு என்ன நோட்ஸ் கொடுக்க போகிறேன்னா, தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் உங்களுக்கு இவ்வளோ நாளாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். நானும் எனக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேன். எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், பாவேந்தர் பற்றி தான் சொல்ல போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் உங்களுக்கு போடுறேன். டி.கே. சிதம்பரநாதர், தவ திரு குன்றக்குடி அடிகளார், அதெல்லாமே நெக்ஸ்ட்டு நாளைக்கே போட்டுடுறேன். நான் எல்லாத்தையும் நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் சான்றோர்கள் தமிழ் தொண்டும். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பாவேந்தர் பாரதிதாசன் தான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. பாவேந்தர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இந்த ஒரு அதாவது சிலபஸ் வைஸ்லேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் என்னென்னா கனக சுப்புரத்தினம். பெற்றோர் யார் அப்படின்னு சொன்னால் கனக சபை லக்குமி அம்மையார். இவருடைய ஊர் என்ன அப்படின்னு சொன்னால் புதுச்சேரி. இவருடைய காலம் பாருங்கள், இவருடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது பிறந்த தேதி என்ன அப்படின்னு சொன்னால் 29/4/1891. அடுத்து இவருடைய இறந்த தேதி 21/4/1964. அடுத்தது பாருங்கள், இவரின் முதல் பாடல் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி ஏழுகடல் அவள் வண்ணமடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருடைய முதல் பாடல். இது ஒரு ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாருங்கள், ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கூட கேட்டிருப்பாங்க. இவருடைய முதல் பாடல் பாவேந்தர் பாரதிதாசனுடைய முதல் பாடல் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழுகடல் அவள் வண்ணமடா. அவருடைய இதழ்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குயில் அப்படின்ற ஒரு மாத இதழ் நடத்திருக்காரு, பொன்னின்ற ஒரு இதழ். அடுத்து உரைநடை நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் என்னென்ன உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால், திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். அடுத்து சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்ற நூல் உரைநடை எழுதியிருக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், நாடகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சௌமியன், இரணியன் அல்லது இணையற்ற வீரன் சொல்லியிருக்கு. அடுத்தது படித்த பெண்கள், இன்பக்கடல், அமைதி, சக்தி முத்த புலவர், இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அடுத்தது பிசிராந்தையர், இதுவும் இம்பார்ட்டன்ட். சாகித்ய அகாடமி விருது இந்த பிசிராந்தையர் அப்படின்ற ஒரு நாடகத்துக்கு வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி 1969. இது ஒன் வேர்டில் முக்கியமாக கேட்பாங்க. நாடகங்கள் என்னென்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இவர் எழுதிய நூல்கள்லாம் என்னென்னு பாருங்கள். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவலைகள், கழைக்கூத்தியின் காதல், இளைஞர் இலக்கியம், இதெல்லாமே இவருடைய முக்கியமான நூல்கள். அடுத்தது பாருங்கள், தமிழகத்தின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு யாரை அழைச்சாங்க அப்படின்னு சொன்னால் பாரதிதாசனை தான் இவரை சொல்லுவாங்க. இந்த நோட்ஸு அதாவது இந்த நோட்ஸ் நான் கலெக்ட் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு தமிழ் சான்றோர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.